அனைவருக்கும் வணக்கம். நாம் கடந்த பதிவிலே குடியிருக்கக்கூடிய வீட்டின் முகப்பு வாசல் என்பது தவறான இடங்களிலே இருந்தால் மிகப்பெரிய கேட்டை உண்டாக்கும் என்பதை பற்றி பார்த்தோம். அதைத் தொடர்ந்து ஒரு வீடு கட்டும் போது, புதிதாக ஒரு மனையை வாங்கி அதிலே வீடு கட்டும் போது ஆரம்பத்திலேயே கவனித்தாக வேண்டிய சில விடயங்களை பற்றி என்று தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வீடு கட்டுவது என்பது எல்லோருக்கும் ஒரு கனவாகவே இருக்கிறது. சொந்த வீடு கட்டி குடியேறுவது என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய கனவாகவே இருக்கும். சிலர் இந்த கனவிலே வென்று சொந்த வீட்டிற்கு குடி போய்விடுவது உண்டு. சிலர் இந்த கனவு கனவாகவே காலம் முழுவதும் மாறிவிடுவதும் உண்டு. வீட்டை ஆரம்பித்து முடிக்க முடியாமல் பல காலம் கிடப்பிலேயே போட்டு வைத்திருப்பவர்களையும் பார்க்க முடிகிறது. வீட்டை கட்டி முடித்தான பிறகு அந்த வீட்டிலே நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ்வதையும் பார்க்க முடிகிறது. வாஸ்து சரியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்னபடி வாசற்படியும் கூட சரியாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் அந்த வீட்டிலே எங்களுக்கு நிம்மதி இல்லை, முன்னேற்றம் இல்லை, பெரிய அளவிற்கு மகிழ்ச்சிகரமான சூழல் அந்த வீட்டிலே இல்லை என்று சிலர் கருதக்கூடும். இதற்கு மயன் சிற்ப ரத்னாகாரம் என்கிற நூலிலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருந்த விளக்கங்களை உள்வாங்கியபடியாக இந்த பதிவிலே உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். ஒரு புதிய மனையிடத்தை வாங்கி அந்த இடத்திலே வீடு கட்டுவதற்கு முன்பு அந்த மனையை வாங்குவதற்கு முன்பே பரிசோதிக்க வேண்டும். மனையை பரிசோதிப்பதா, இது என்ன புதியதாக இருக்கிறதே என்று என்ன தோன்றும். ஆம், நீங்கள் நிலம் வாங்குவதற்கு முன்பு அந்த நிலத்தை பரிசோதிக்க வேண்டும், மண் பரிசோதனை செய்ய வேண்டும். நீங்கள் வாங்க இருக்கக்கூடிய அந்த நிலத்தின் வட கிழக்கு மூலையிலே, ஈசானிய மூலை என்று இதை சொல்லுவார்கள், அந்த இடத்திலே 1 அடி அகலம், 1 அடி நீளம், 1 அடி ஆழம் அளவிற்கு ஒரு குழியை தோண்டுங்கள். ஆழம் சற்று அதிகமாக இருந்தாலும் நல்லதே. குழியை தோண்டி அந்த குழியிலே இருந்து வெளிப்படக்கூடிய பொருட்களை கவனித்து பாருங்கள். நீங்கள் தோண்டி எடுக்கக்கூடிய அந்த குழியிலே உடைந்த பானை ஓடுகள், எலும்பு துண்டுகள், கருப்பு நிறமான வஸ்துக்கள் இவை இருந்தால் அந்த மனையிடம் உங்களுக்கு உகந்ததல்ல என்று புறக்கணித்து விடலாம். இதை பரீட்சை செய்தான பிறகு தோண்டிய மண்ணை மறுபடியும் அந்த குழியிலேயே இட்டு நிரப்புங்கள். மண் குழி முழுவதும் நிரம்பி மீதமாக கொஞ்சம் உதிரியாக இருந்தால் அந்த மனையிடத்திலே நீங்கள் வீடு கட்டும் போது அந்த மனை உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றம், ஆரோக்கியம், குடும்ப விருத்தி, வம்ச விருத்தி ஆகியவை எல்லாம் சிறப்பாக இருக்கும். ஒருவேளை அந்த குழியிலே இட்டு மூடிய மண் அந்த குழி அளவிற்கு சரியாக இருந்தால் வரவும் செலவும் அந்த வீட்டிலே, அந்த மனையிலே கட்டப்படக்கூடிய வீட்டிலே சமமாக இருக்கும் என்று கருதலாம். மாறாக நீங்கள் குழியிலே இருந்து வெளியிலே எடுத்த மண்ணை மறுபடியும் குழியிலே இட்டு மூடும் போது அந்த குழி முழுவதும் மூடாமல் சிறிது பள்ளமாக காணப்படுமானால் அந்த மனை நிச்சயமாக வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்காது. இப்படி மண்ணை பரீட்சை செய்து பார்க்க வேண்டும். இதற்கு முன்பு வீடு கட்டியவர்கள் நிலையை இங்கே நாம் சொல்ல முடியாது. புதிதாக ஒரு மனை வாங்கி வீடு கட்டப் போகிறீர்கள் என்றால் இதை நீங்கள் கவனித்தாக வேண்டும். அடுத்து, மனையை வாங்குவதற்கு அந்த மனையிலே சென்று நாம் நின்ற போது சுற்றிலும் ஏற்பட்ட ஓசைகள், சகுனங்கள் ஆகியவற்றை கணக்கிலே கொள்ள வேண்டும்.
நீங்கள் மனையிலே நிற்கும் போது கருப்பு நிறமான ஜீவராசிகள் இடது பக்கமிருந்து வலது பக்கமாக பாய்ந்து சென்றால் அந்த மனை உங்களுக்கு ஆகாது. மனையை பார்ப்பதற்கு நீங்கள் கிளம்பும் போது ஏற்படக்கூடிய சகுனங்களும் இங்கே கவனிக்கத்தக்கவை. இவற்றிலே எல்லாம் ஏதாவது உங்கள் மனத்திற்கு உறுத்தலை தரக்கூடியவை தென்பட்டால் அந்த மனையை தவிர்த்து விடுவது நலம். பொதுவாக பூமியிலே சல்லியம் என்கிற அமைப்பை பற்றி மயன் தன்னுடைய நூலிலே சொல்லுகிறார். பூமி சல்லியம் என்பது பூமியிலே புதைந்திருக்கக்கூடிய விரும்பத்தகாத பொருட்கள் என்று கணக்கிலே கொள்ளப்படும். இந்த பூமியிலே புதை உண்ட பொருட்களிலே புதையல்களும் ஏற்படுவது உண்டு. இறந்துவிட்ட விலங்கினங்கள், மனிதர்களுடைய எலும்புகள், மண்டை ஓடுகள் ஆகியவை அந்த மண்ணிலே இருந்தால் அது சல்லியம் என்கிற வகையிலே வரும். அந்த மனை நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்காது. மனையை சரியாக கவனித்து வாங்குவதற்கு திறமையான இந்த நிலத்தை, மண்ணை பற்றி தெரிந்தவர்களுடைய உதவியை நாடுவது நலமாக இருக்கும். கல்லூரிகளிலே படித்து பட்டம் பெற்ற பொறியாளர்களுக்கு இந்த உண்மை தெரியாது. 10ஆம் வசதித்தனமாக எல்லாவற்றையும் அவர்கள் சுலபமாக கடந்து சென்று விடுவார்கள். அடுத்து நீங்கள் மனையை பார்வையிடும் போது மனையின் தென் மேற்கு பக்கம் சற்று உயர்ந்தும் வடகிழக்கு பக்கம் சற்று தாழ்ந்துமாக அந்த மனையிடம் இருந்தால் அது ஏற்புடையதாக இருக்கும். வடகிழக்கு என்று அழைக்கப்படக்கூடிய இடத்திலே பள்ளங்கள் இருந்தால் அந்த மனையிடத்தை தவிர்த்து விடுவது நலம். அதே போல தென்மேற்கு திசையிலே பள்ளங்கள் இருந்தாலும் அந்த மனையை தவிர்த்து விடுவது நலம். ஏற்கனவே அந்த மனையிலே ஏதாவது கிணறுகள் இருந்து தூர்க்கப்பட்டிருந்தால் அந்த மனையும் உங்களுக்கு உதவி செய்யாது. இப்படிப்பட்ட மனையிடங்களை தவிர்த்து விடுவது நலம். மனையிலே சல்லியம் இருக்கிறதா என்பதை வெண்டலும் என்கிற கருவியை கொண்டு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வாஸ்து நிபுணர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். அல்லது அந்த மனையிடத்திற்கு செல்லும் போது அங்கே சல்லியங்கள் இருந்தால் நிச்சயமாக துர்ச்சகனங்கள் உங்களுக்கு தென்படும். அதை கொண்டு அந்த மனை புறக்கணிக்கத்தக்கது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு விடலாம். மனையை இப்படி பார்த்து வாங்கியும் அதிலும் நம்மை ஏமாற்றி விட்டதோ என்கிற மன உறுத்தல் இருந்தால், அதாவது வடகிழக்கு என்கிற ஈசான மூலையிலே ஒரு பள்ளம் தோண்டி மண்ணை எடுத்து அதை பரிசோதித்து மறுபடியும் நிரப்பி இப்படியெல்லாம் சரிபார்த்த போது தோண்டி அந்த குழிக்குள்ளே விரும்பத்தகாத பொருட்கள், கருப்பு நிறமான பொருட்கள், உடைந்த கண்ணாடி துண்டு, பானை போடு, எலும்பு துண்டு இப்படி ஏதாவது இருந்தால் அந்த மனையிலே சல்லியம் இருக்கிறது என்பது பொருள். அந்த மனையை முற்றிலும் பயன்படுத்தக்கூடாதா என்றால் பயன்படுத்தலாம். அதற்கு சில வழிகாட்டு முறைகளும் இருக்கின்றன. அந்த மனையின் மொத்த நில அளவிலே 3 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டி அங்கே இருக்கும் மண் முழுவதையும் வெளியேற்றி விட வேண்டும். இந்த மண்ணுக்குள்ளே நாகங்கள் முட்டையிட்டு வைத்திருந்த கூடுகள் இருக்கக்கூடும். 3 அடிக்கு ஆழமாக அதை பெயர்த்தெடுத்துவிட்டு புதிதாக வெளியிலே இருந்து மண் கொண்டு வந்து நிரப்பி அந்த மனையை சீராக்க வேண்டும். இது உங்களுக்கு சாத்தியம் என்றால் இப்படி செய்து மனையை புதுப்பித்துக் கொள்ளலாம். அதன் மூலமாக மனையிலே புதையுண்ட பொருட்கள் சல்லியம் இருந்தால் அது வெளியேறிவிடும். இதை செய்து முடித்தான பிறகும் சரியாக இருக்கும் மனையோ அல்லது பாதக விளைவுகளை கொண்டிருக்கக்கூடிய சல்லியம் பாதித்த மனையோ எந்த மனையாக இருந்தாலும் அந்த மனையிலே இன்னமும் உங்களுக்கு அந்த மனையின் நல்ல அதிர்வலைகளை அதிகப்படுத்திக் கொள்ள விரும்பினால் 2 அடிக்கு 2 அடி சதுரத்திற்கு தரைப்பரப்பிலே மண்வெட்டியால் கொத்தி அதிலே நவதானியங்களை விதைத்து தண்ணீர் விட்டு செடியாக முளைக்க செய்ய வேண்டும். அதை ஆடு மாடுகள் ஏதும் கடித்து விடாதபடியாக வேலி அமைத்து பாதுகாக்க வேண்டும். இந்த அமைப்பையும் ஈசான மூலையிலே செய்வது நல்லது. அப்படி செய்து நவதானிய செடிகள் நன்கு வளர்ந்தான பிறகு கன்றுடன் கூடிய பசுவை அழைத்து வந்து அந்த செடிகளை மேயும்படியாக செய்ய வேண்டும். செடிகளை
பசுவும் கன்றும் மேய்ந்து முடித்தான பிறகு பசுவுக்கும் கன்றுக்கும் கோபூசை என்று சொல்லக்கூடிய அவற்றுக்கு குளிப்பாட்டுதல், அலங்காரம் செய்தல், மாலையிடுதல், வஸ்திரம் கொடுத்தல் இவற்றை எல்லாம் செய்து அந்த மனையிலே இனிப்பாக ஒரு சர்க்கரை பொங்கலை வைத்து அதை வாழை இலையிலே வைத்து பசுவுக்கும் கன்றுக்கும் கொடுக்க வேண்டும். இப்படி செய்துவிட்டால் அந்த மனையிடத்திலே சல்லியங்கள் இருந்தாலும் பாதிக்காமல் நம்மை காப்பாற்றும். இதை செய்துவிட்டு அந்த மனையிலே நாம் வீடு கட்டும் போது நம்முடைய குலதெய்வம் அங்கு வந்து தங்கியிருந்து நம்மை ஆசீர்வதிக்கும். இதுவும் மயன் சிற்பரத்னாகாரம் என்கிற நூலிலே மயன் சொல்லிய கருத்துக்கள் தான். இவற்றை சரியாக செய்துவிட்டால் அந்த மனையிடம் நிச்சயமாக வேக வேகமாக கட்டி முடிக்கப்படும். குடியேறும் போது நிம்மதியை கொடுக்கும், முன்னேற்றம் இருக்கும், வீடு பெருகி வரும், பொருளாதாரம் மேம்படும், புத்திர வாக்கியம் உண்டாகும், திருமண வாக்கியம் உண்டாகும், மங்கள காரியங்கள் நடைபெறும். இவை எல்லாமே சரியாக நடக்கும். அந்த மண் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய மண்ணாக மாறி அமைந்திருக்கும். சரி, இதற்கு பிறகு என்ன செய்யலாம்? அந்த மனையிலே நீங்கள் வீடு கட்ட துவங்கும் போதே வாழைக்கன்றுகளை நட்டுவிடுங்கள். நீங்கள் வீடு கட்டி முடிப்பதற்குள் நீங்கள் நட்டு வைத்த வாழைக்கன்று குலையை தள்ளி இருக்க வேண்டும். ஒரு மனை நன்கு வளர வேண்டும் என்றால் அந்த மனையிலே வாழைக்கன்றுகளை நட்டு வாழை மரம் நன்கு வளர்ந்து குலை தள்ள வேண்டும். காய்களை ஈன்றெடுக்க வேண்டும். பக்கக்கட்டைகளை உருவாக்கி வளர்ந்தெடுக்க வேண்டும். வாழையடி வாழையாக அந்த இடம் வளர்ந்து வருவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். இவற்றையெல்லாம் சரியாக செய்துவிட்டால் அந்த மனை உங்களுக்கு 100 விழுக்காடு நல்ல பலனை கொடுக்கும். இவற்றை சரியாக செய்துவிட்டு நாம் முன்பு சொன்னதைப் போல அந்த மனையிடத்தினுடைய வீட்டிற்கு முகப்பு வாசல் தவறாக வைக்கப்பட்டு விட்டாலோ, வாஸ்துப்படி வீடு அமையாமல் தவறாக கட்டப்பட்டிருந்தாலோ, இவற்றை சரியாக பார்த்திருந்தாலும் அந்த மனை தீமை கொடுக்கும். சரியாக கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் இங்கே நாம் சொல்லிய விளக்கங்களை எல்லாம் சரியாக கடைபிடிக்காமல் இருந்தாலும் அந்த மனை வில்லங்கமான விளைவுகளையே கொடுக்கும். இவற்றையெல்லாம் எவர் ஒருவர் சரியாக பார்த்து தெரிந்து தெளிந்து வீடுகளை கட்டிக்கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக நல்ல வாழ்க்கை வாழ்வார் என்பதிலே கடுகளவும் உங்களுக்கு ஐயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடேயப்பா, வீட்டை கட்டுவதற்கு எத்தனை விடயங்களை பார்க்க வேண்டி இருக்கிறதா என்று நீங்கள் அங்கு வாய்ப்பதும் பெருமூச்சு விடுவதும் அடியேனுக்கு தெரிகிறது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் ஆய்வு செய்து சொல்லிய கருத்துக்கள் என்றும் பொய்த்து போவதில்லை. இங்கே சொல்லிய விதிமுறைகளை சரியாக கடைபிடித்து உங்கள் வீடுகளை கட்டி வாழ்த்து பாருங்கள். ஆனந்தம், மகிழ்ச்சி அங்கே தாண்டவமாடிக்கொண்டது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் வேறொரு காணொளி காட்சியை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.